அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? புது வாரம் வெரி ஹாப்பி மண்டே. அதோட நேற்று நம்ம சேனலில் எல்லாரும் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ புது ஸ்மார்ட் ஃபோன் என்னென்ன வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை செக் பண்ணுங்கள். நான் கார்டு கொடுக்குறேன். இன்றைக்கி அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பே அண்ட் கூகுள் பே ரஷ்யாவில் பேன் பண்ணிட்டதா தகவல் வெளியாக இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தல ரெட்மி நோட் 11 ப்ரோ சீரீஸ் இதோட ப்ரைஸஸ் ரிவீல் ஆயிருக்கு. அதுவும் என்னென்னு பார்த்தலாம் சாம்சங்குடைய F23 இந்த ஸ்மார்ட் ஃபோனும் வரப்போது. எல்லாமே பார்த்தலாம் டெக் நியூஸ் நம்பர் 770 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட்டுக்கு டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா. இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ரஷ்யா அண்ட் உக்ரைன் வார்னால் யூஎஸ் யூகே கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா மேலே நிறைய டிரான்சாக்ஷன் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி எக்கனாமிக் டிரான்சாக்ஷனாக இருக்கட்டும் இல்லை ஃபாரின் டிரான்சாக்ஷனாக இருக்கட்டும், இதிலலாம் சஸ்பென்ஷன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் பே, அதுக்கப்புறம் ஆப்பிள் பேயும் நாங்கள் தற்சமயம் சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி யூஎஸ் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதை கேட்டு ரஷ்யன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் வேலட் அண்ட் ஆப்பிள் பேயை அவங்க ஊர்லேருந்து நாங்கள் பேனே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கூகுள் பே ஆப்பிள் பே அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமனாக எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ இது பேன் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஸ்டில் அங்கே கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட்ஸ் இப்போது அவைலபிளாக இருக்குது. என்ன பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அதில் மட்டும்தான் கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட் பண்ண முடியும். வேலட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் ஆகலை அப்படின்னு தெரியுது. கூகுள் பே அண்ட் ஆப்பிள் பே ரஷ்யாவில் இப்போ பேன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த வார்னால் ரஷ்யாவில் சோஷியல் மீடியா ஆப்ஸும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபேஸ் பண்ணுறதா தெரியுது. எஸ்பெஷலி ஃபேஸ்புக், அதாவது மெட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யன்ஸ் யாருமே யூஸ் பண்ண முடியாத மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வராங்க. ஏன்னா அன்னெசரி போஸ்ட் போடக்கூடாது அப்படிங்கிறதுனால ஃபேஸ்புக்கை ரஷ்யன்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லை, ட்விட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தரப்புலேருந்து எந்த ஆடுமே உக்ரைன் அண்ட் ரஷ்யா கிட்ட நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இப்போ வார் நடந்துட்டு இருக்கு, அதனால எந்த ஆடுமே நாங்கள் போஸ்ட் பண்ண மாட்டோம். அதோட அவங்க ஏதாவது போஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரிக்டாக நாங்கள் செக் பண்ணி தான் அதை நாங்கள் எனேபிள் பண்ணுவோம், இல்லைனா டெலீட் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ட்விட்டர் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ரஷ்யா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஆப்ஸையும் பேன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இந்தியாவிலே பாப்புலரான ஸ்கூட்டர்ஸ் அப்படின்னு சொன்னாவே ஹோண்டா ஆக்டிவா தான். நிறைய பேர் இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹோண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஹோண்டா ஆக்டிவா எலக்ட்ரிக் வெஹிக்கலும் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 அப்படிங்கிற மாதிரி தெரியுது. பெங்களூரில் இப்போ தான் ஃபேக்ட்ரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2023க்குள்ளே ஹோண்டா ஆக்டிவா இந்த பேரில் ஸ்கூட்டர்ஸ் ரெடி ஆகும் அப்படின்னு தெரியுது. அகைன் ஓலா அண்ட் பஜாஜ் சேர்த்தாக்க கம்பீட் பண்ணுற வகையில் ப்ரைசிங் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியுது. வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய ஜாயின் கால் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை இன்னும் அப்டேட் பண்ணுற மாதிரி பீட்டா டெஸ்டிங்கில் ஒர்க் பண்ணி சில இமேஜஸும் ரிவீல் ஆயிருக்கு. இங்கே இமேஜஸ் ரிவீல் ஆயிருக்கிறது பார்த்தீங்கன்னா இனிமேல் நீங்கள் லிங்க் கிரியேட் பண்ணி கூட கால் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யார் லிங்க் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் கால் போஸ்ட் பண்ண போகிறாங்களோ அவங்க லிங்க் கிரியேட் பண்ணி அவங்களுடைய கான்டாக்ட் லிஸ்ட்டில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணணுமோ அவங்களுக்கு அந்த லிங்க் ஷேர் பண்ணால் போதும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி காலை ஜாயின் பண்ண முடியும். அகைன் வாட்ஸ்அப் கால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாயின் காலும் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லிங்கை உங்களுடைய கான்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க கூட மட்டும்தான் நீங்கள் ஷேர் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சாம்சங்குடைய எஃப் சீரீஸில் ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. எஃப் சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது F22க்கு சக்ஸஸராக F23 இவங்க லான்ச் பண்ணலாம். ஏன்னா Geekbench ஸ்கோர்ஸ் இங்கே ரிவீலாக இருக்குது. ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்னாப் ட்ராகன் சிப்செட், கிளாக் ஸ்பீட் 2.21 GHz அப்படிங்கிற மாதிரி தெரியுது. 5G டிவைஸ் அப்படிங்கிறதுனால இது ஸ்னாப் ட்ராகன் 750G இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இன்னும் அஃபிஷியலாக பிராண்ட் கன்ஃபார்ம் பண்ணலை. இந்த சிப்செட்டோட F23 நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, சாம்சங் அவங்களுடைய A சீரீஸில் அடுத்ததாக A53 இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் இந்தியாவில் லிஸ்டிங்காக இருக்குது. கூகுள் ப்ளே கன்சோல்லையும் இருக்கிறதா ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இதோட சில ஃபீச்சர்ஸ் ரிவீலாக இருக்குது. டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் 6.52 இன்ச்சஸ் சூப்பர் AMOLED பேனல் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் குவாட் கேமராவில் இது லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. குவாட் கேமரா அப்படின்னு சொல்லும்போது பிரைமரி சென்சார் 64 மெகா பிக்சல், அடிஷ்னலாக 12 மெகா பிக்சலுக்கு அல்ட்ரா வைட் 5+5ல இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. மேக்ரோ அண்ட் டெப்த் இந்த கேமரா ஃபீச்சர்ஸோட 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இதில் இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ சாம்சங்குடைய A53யும் இந்த ஃபீச்சர்ஸோட வரதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஆப்பிள் மார்ச்சில் அஃபோர்டபுள் ஐஃபோன் லான்ச் பண்ண போகிறதா ஆல்ரெடி நம்ம டெக் அப்டேட்டில் பார்த்துருந்தோம். இது ஐஃபோனுடைய SE 2022 இல்லைனா ஐஃபோன் SE 3 இந்த பேரில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இப்போ இதோட ப்ரைஸ் ரிவ்யூலாக இருக்குது.
இருக்குது. ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அஃபோர்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இது $300 யூரோப்பில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ யூரோப் ப்ரைஸ் வச்சு இந்தியாவில் பார்க்கும்போது இது 22,000 ப்ரைஸ் செக்மெண்ட் கிட்ட இந்தியாவில் வரலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ ஐஃபோன் SE 22,000 அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக இது அஃபோர்டபுள் தான். மீடியாடெக் ஒரு புது சிப்செட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ளாக்ஷிப் அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மீடியாடெக் டைமென்சிட்டி 8100. ஸோ இந்த சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கிளாக் ஸ்பீடு இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. கிளாக் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 GHz வந்து 2.85 GHz அப்படிங்கிற மாதிரி ரிவீல் இருக்கு. இந்த கிளாக் ஸ்பீட் வச்சு பார்க்கும்போது இது குவால்காம் ஸ்னாப்டிராகனோட நம்ம கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா வந்து குவால்காம் ஸ்னாப்டிராகன் 888 அளவுக்கு இது பெர்ஃபார்ம் பண்ணும் தெரியுது. ஸோ 888 வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் சிப்செட் தான். ஸோ அந்த அளவுக்கு இது பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கிளாக் ஸ்பீடெல்லாம் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை இதோட டெபியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு தெரியுது. ஸோ ரெட்மியுடைய K50 சீரீஸில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இந்த சிப்செட்டில் நம்ம எதிர்பார்க்கலாம். மைக்ரோமேக்ஸ் ஒரு பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறதா ஆல்ரெடி அப்கமிங்லேயே நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இதோட மானிக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோமேக்ஸ் இன் 2C இந்த பேரில் தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது யூனிசாக் சிப்செட்டில் லான்ச் பண்ணலாம் தெரியுது. யூனிசாக்குடைய T610 இந்த சிப்செட்டோட வந்து ஒரு நல்ல அவுட்லுக்கோட மைக்ரோமேக்ஸ் தரப்புலேருந்து ஒரு பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் வரப்போகுது. ரெட்மியுடைய Note 11 Pro சீரிஸ் இந்தியாவில் March 9 அன்னைக்கு லான்ச் ஆகுது. இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே நேற்றே நம்ம அப்கமிங்கில் பார்த்துருந்தோம். இதில் வந்து ஒன்று 4G இன்னொன்று 5G அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வரைக்கும் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ 4G டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லான்ச்சுக்கு முன்னாடியே ப்ரைஸஸும் தெரிய வந்திருக்கு. 15,000 to 16,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் 4G டிவைஸ் அதாவது மீடியாடெக் ஹீலியோ G96 லான்ச் ஆக போகிறது இந்த ப்ரைஸிங்கில் வரலாம் அப்படின்னு தெரியுது. அதே 5G டிவைஸ் அதாவது ஸ்னாப்டிராகன் 695 Pro Plus அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 20,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை லான்ச்லேயே சில ஆஃபர்ஸும் இவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ரெட்மியுடைய Note 11 Pro and Pro Plus லான்ச் ஆகுது. அது மட்டும் இல்லை OnePlus உடைய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து 150 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. அதோட வந்து மீடியாடெக் டைமென்சிட்டி சிப்செட் அப்படின்னு தெரியுது. பொதுவாக OnePlus அப்படின்னு சொன்னாவே நிறைய ஃப்ளாக்ஷிப் டிவைசஸ் தான் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ மீடியாடெக் டைமென்சிட்டி அப்படின்னு சொல்லும்போது இது மீடியாடெக் டைமென்சிட்டி 9000 இருக்கலாம், OnePlus உடைய 10 இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஸ்ட்ராங் ரூமர்ஸ் இருக்கு. அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். மீடியாடெக் என்ன புது சிப்செட் லான்ச் பண்ணாங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதில நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் ஸ்னாப்டிராகன். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து டயட் டேபிள். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. தவறாம யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். இன்னைக்கு டெக் அப்டேட் கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.